ஏய் முதல்ல எந்திரி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பக்கத்துல வந்து உட்காருவேன். கடையில யாரு? என்ன மேடம் ஆச்சு? ஏங்க இந்த மாதிரி எல்லாம் உள்ள விடுறீங்க? வந்தது மட்டும் இல்லாம என் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இதுல என்ன மேடம் இருக்கு? அவர் பாட்டுல ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட போறாரு. ஹலோ, நான் ஒரு ஐடி எம்ப்ளாய். என் பக்கத்துல இருக்க எம்கே ஐடி பார்க்ல தான் ஹெச்ஆர் ஒர்க் பண்றேன். ஏன் ஸ்டேட்டஸ்க்கு எனக்கு கூட உட்காந்து சாப்பிட வரேன் இவரு. மேடம் ஏங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கடைக்குள்ள விடுறீங்க? ஒரு ஆளும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் கையில மஞ்சள் பை வேற. பசி ஒரு வெளியே அனுப்புங்க. ஏய் எதுக்குலாம் இந்த மாதிரி எல்லாம் கடைக்குள்ள சேர்க்கிற? ஐயா வெளியே வாங்க. அண்ணே, அவங்க தான் சொல்றாங்க நீங்களும் அந்த ஐயாவை வெளியே உட்கார வைக்கிறீங்க. அறிவு கிட்ட தனமா பேசாதடா. இவங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர். அது இல்லாம இவரெல்லாம் எப்போ வருவார்னே தெரியாது. முதல்ல இவங்க வந்தா உனக்கு சாப்பிட்டாங்க டிப்ஸ் தருவாங்க. ஆனா அவரு அண்ணே, இருந்தாலும் எனக்கு ஏதோ தப்பா படுதுண்ணே. போடா போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ கவனி. அப்படியே அந்த ஐயாவுக்கு என்ன வேணுமோ பார்த்து செய். போ. இங்கதானே வச்சிருந்தேன், காணும். என்ன அது வந்து என் பர்ஸ் அங்க வச்சிருந்தேன், அதை காணும். இது காணமா? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தானே இருக்க. அது எப்படி சாப்பிட்டு காசு கொடுக்காம ஏமாத்துறீங்க? இல்லண்ணா, உண்மையா தான் சொல்றேன். அங்கதான் வச்சிருந்தேன், அதை காணும்ண்ணா. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன்னை பாத்திரம் கழுவிட்ட தான் சரியாகும். இல்லப்பா, இதுல நான் சாப்பிட்டதுக்கும் அந்த பொண்ணு சாப்பிட்டதுக்கும் சேர்ந்து இருக்கு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தினேன். ஆனா நீங்க எதுவுமே மனசுல வச்சுக்காம என்ன ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. மன்னிச்சிருங்க ஐயா. ஏமா தெரியாம தான் கேட்குறேன். நாங்களும் உள்ள உட்காந்து சாப்பிடக்கூடாதா? ஒருத்தங்க எப்படி இருக்காங்க பார்த்து தான் அவங்கள கடைக்குள்ளே விடுவீங்க. ஏமா நாங்கள் என்ன சும்மாவா சாப்பிட்றோம்? காசு கொடுத்து தானே சாப்பிட்றோம். ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு தான் அவங்களுக்கு மரியாதையை தருவீங்களா? மன்னிச்சிருங்க சார். ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு மரியாதை கொடுக்காதீங்க. மனுஷங்களை மனுஷனா மதிங்க. மேடம், இது உங்களுதா? நான் டேபிள் கடையில் கிடந்துச்சு. ஆமா, என்னோடதுதான். இந்தாங்க. வேணாமா, யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து உதவுங்க.